Good evening, ma'am. Good evening. Start කරමු. අපිට තව තියෙන්නේ මේ lesson 19 grammar වල lesson 19 කයි 20 එකයි 20 වලින් end කරනවා මේ Japanese class එක. එතකොට lesson 19 වලයි 20 වලයි vocabulary එක PDF එක මම group එකට share කරන්නම්. ඒක දැන් මට open කරන්න බෑ. මොනවාද lab එක ටිකක් stuck වෙලා තියෙන්නේ. ඒ නිසා grammar එක start කරමු. Okay, Nasri. Okay, ma'am. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்போ மீதமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 19ம் லெசன் 20 அதாவது 19வது அழகும் 20வது அழகும் மாத்திரம் தான் வந்து பேலன்ஸ் ஆயிக்குது. அவரனையும் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அவன் ஜப்பனீஸ் கிளாஸ் வந்து முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னா vocabulary பிடிஎஃப் வந்து மேம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா சட்டில் போடுவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டக் ஆகி அதை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து கிராமர் பார்க்கலாம். ஓகே. Okay, lesson 19 start කරමු. එතන 19 වල තියෙනවා grammar වල තවත් එක verb වල තව form එකක්. එතකොට අපි කලින් කරා te form, නැත්නම් nai form, dictionary form, ඊළඟට මේක ta form කියන එක. ta form. ta form කියන එකේ meaning එක වෙන්නේ මේකෙන් එන්නේ past tense එකේ verb එකක් තමයි එන්නේ. මේකට plain past form කියලා කියනවා. Japanese වලින් කියනවා takei කියලා. ta form එකට. Okay. ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பல ஃபார்ம்ஸ் இது வரைக்கும் பார்த்தோம். தே ஃபார்ம் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நை ஃபார்ம் பார்த்தோம். டிக்ஷனரி ஃபார்ம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தா ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஃபார்ம் பார்க்க போறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஜப்பனீஸ்ல வந்து தக்கே அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக காணப்படும். இந்த தா ஃபார்ம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பிளேன் பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக காணப்படும். ஓகே. Okay. එතකොට මේකත් ta form කියන එකත් එක විදිහේ grammar patterns එක විදිහේ sentences හදන්න use කරනවා. ඒකට මේකෙත් අර කලින් වගේම group 3 verbs වල group 3 හදා ගන්න පුළුවන් ta form එක. first group එකේ ta form එක හදන විදිය තමයි මෙතන තියෙන්නේ. මේකේ ta form එක හදන්න කලින් අපි කරා te form කියන එක. te form කියන එක හදන විදිහටමයි ta form එක හදන්නේ. මේකෙදි කරන්නේ මුලින්ම verb එකේ te form එක හදා ගන්නවා. එතකොට group 1 එකේ te form කියන එක අර lesson 14 වල කරා ඒකේ ඒ lesson එක ආපහු refer කරන්න බලන්න. එතකොට ඒකේ හදන විදිහට තමයි ඉස්සෙල්ලම te form එක හදා ගන්නවා. එහෙනම් te form එක හදාගෙන ඊට පස්සේ මේ te එක අයින් කරලා ta කියන letter එක ta අකුරක් add කරාම group 1 එකේ verbs වල ta form එක හදාගන්න පුළුවන්. example තියෙනවා කයිමස් කියන එක. එතකොට කයිමස් වල te form එක කත්තේ ඉත්තේ වුණා. ඒක කලින් lesson එකේ කරා ඇයි ඉත්තේ වෙන්නේ? e එකක් තියෙන නිසා මස් වලට කලින් e එකක් තියෙනවා නම් ඉත්තේ වෙනවා. එහෙනම් කත්තේ වෙනවා කයිමස් වල te form. ඒකට මේකේ te එක remove කරලා ta එකක් add කරාම කත්තා වෙනවා. කයිමස් වල ta form එක කත්තා. Okay. ஓகே மேம். இது தா ஃபார்ம் வந்து எப்படி உருவாக்குறது அப்படின்றதை வந்து நாங்கள் குரூப் மாதிரி வகைப்படுத்தி நாங்கள் ஏற்கனவே குரூப்பை வகைப்படுத்தி பார்த்த மாதிரியே பார்க்க போகிறோம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே வந்து தே ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம். அந்த தே ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து தா ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்னா முதலாவது அந்த வேர்பை வந்து தே ஃபார்முக்கு மாற்றணும். தே ஃபார்முக்கு மாற்றிட்டு அந்த தே வரக்கூடிய இடத்துல தேயை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக தாவை போட வேணும். அப்படித்தான் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தா ஃபார்ம் உருவாக்க வேணும். குரூப் பண்ணக்கூடிய தா ஃபார்ம் உருவாக்கக்கூடிய விதம் அப்படித்தான் காணப்படும்.
ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கைமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இத வந்து தேஃபோம் மாத்தினா வந்து கத்தே அப்படின்னு வரக்கூடியதா ஆயிக்கும். உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து தேஃபோம் மாத்துற நேரம் பார்த்தோம். மஸ்க்கு முன்னால ஈ வந்துச்சுன்னா, அதுல இத்தே சேர்க்க வேணும். ஆகவே வந்து கத்தே அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அப்படின்றத பார்த்தோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கைமஸ்ல தேஃபோம் கத்தே அதுல வரக்கூடிய தேய ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா தாவ போட்டீங்க அப்படின்னு சொன்னா, கத்தா அப்படின்னு வரும். ஆகவே கைமஸ்ல வந்து பிளெயின் ஃபார்ம் வந்து கத்தா. ஓகே. ඕකේ. ඒ වගේ ඊළඟට තියෙනවා මොචිමස්. දැන් මොචිමස් වල තේ ෆෝම් එක මොත්තේ වෙනවා. මේකේ තේ එක රිමූව් කරලා තා ඇඩ් කරාම මොත්තා වෙනවා. අර කය මේක කයරිමස්. කයරිමස් වල තේ ෆෝම් කයෙත්තේ වෙනවා. මේකේ තේ එක රිමූව් කරලා තා ඇඩ් කරනවා කයෙත්තා. right okay. ஓகே மேம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க அடுத்தடுத்த சொற்கள பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது மொச்சிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மொச்சிமஸ்ல வந்து தேப்போம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மொத்தே அப்படின்னு வரும். அதுல தேய ரிமூவ் பண்ணிட்டு தாவ எட் பண்ணீங்கன்னா, மொத்தா அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏரிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல வந்து கைரிமஸ்ல வந்து தேப்போம் பார்த்தீங்கன்னா, எத்தே அப்படின்னு வரும். அதுல தேய ரிமூவ் பண்ணிட்டு தாவ போட்டீங்கன்னா, எத்தா அப்படின்னு வரும். ஓகே மேம். ඊළඟට නොමිමස්. නොමිමස් වල තේ ෆෝම් එක නොන්දේ වුණා. දේ එකක් තියෙනවා නම් තා ෆෝම් එක දා වෙනවා නොන්දා. සිනිමස් කියන එකත් ඒ විදිහ. සිනිමස් වල තේ ෆෝම් සින්දේ. දේ එක රිමූව් කරලා දා ඇඩ් කරනවා. සින්දා වෙනවා. ஓகே. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நொமிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐடு தேஃபோம் பார்த்தீங்கன்னா, நொந்தே அப்படின்னு வரும். இதுல வந்து தே காணப்படுறதுனால நாங்க தாஃபோமுக்கு மாத்துற நேரம் வந்து அத தாவா மாத்துவோம். ஆகவே நொந்தா அப்படின்னு வரும். அதே மாதிரி சினிமஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அடு தேஃபோம் வந்து சிந்தா அப்படின்னு வரக்கூடியதா சிந்தே அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். அந்த சிந்தேல தேய ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா தா அப்படின்றத எட் பண்ண வேணும். ஆகவே அதுல தாஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா, சிந்தா அப்படின்னு வரும். ஓகே. ඕකේ. ඒ වගේ ෆස්ට් ගෲප් එකේ තේ සෝරි තා ෆෝම් කියන එක හදාගන්නේ තේ ෆෝම් හදාගෙන තේ එක රිමූව් කරලා තා ඇඩ් කරනවා. right. ඒ ටික නෝට් ඩවුන් කරගමු. ஆகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து தாஃபோம் உருவாக்குறதுக்கு குரூப் 1க்கு வந்து தேஃபோம் உருவாக்கி, தேய ரிமூவ் பண்ணி, தாவ எட் பண்ணிக்கொள்ள வேணும். இத அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
Okay, next one. ඊළඟට තියෙනවා group 2 second group එකේ තා form එක හදන විදිය. මේකෙනි තා form හදාගන්නේ verb එකේ must කියන එක අයින් කරලා remove කරලා තා කියන letter තා හිරගෙන තා එකක් add කරනවා. තබේ must remove කරලා තා add කරාම තබේතා. අකේ must remove කරලා තා add කරාම අකේතා. shimeeta. kaketa. මිතා කාරිමාස් කාරිතා. එතකොට second group එක මස් එක remove කරලා තා එකක් add කරනවා. Okay. ஓகே மேம். இப்போ செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னா அது லேசா காணப்படும். அதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தாவை எட் பண்ணீங்கன்னா போதும். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தபே மஸ் அதில் வந்து மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தாவை எட் பண்ணீங்கன்னா தபேதா அப்படின்னு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அக்கே மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தாவை எட் பண்ணீங்கன்னா அக்கேதா அப்படின்னு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமே மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தாவை எட் பண்ணீங்கன்னா சிமேதா அப்படின்னு வரும். அது வந்து கக்கே மஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தாவை எட் பண்ணினா கக்கேதா அப்படின்னு வரும். மிமஸ் மஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னு சொன்னா அது தாவேட் பண்ணீங்கன்னா மித்தா அப்படின்னு வரும். அது கரிமஸ் மஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தாவேட் பண்ணா கரித்தா அப்படின்னு வரும். ஓகே Okay, next one. ඊළඟට තියෙනවා group 3 third group එක. මේකෙත් කලින් second group එක වගේමයි verb එකේ must එක remove කරලා add කරනවා තා කියන letter එක. එතකොට third group එකේ තියෙනවා shimas කියන එක. දැන් shimas වල must remove කරලා තා add කරාම shita. kimas
kita, benkyou shimasu, benkyou shita, motte kimasu, motte kita. ඒ වගේ third group එකක් mass එක remove කරලා තා add කරනවා. Okay. ஓகே மேம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா குரூப் 3 வந்து எப்படி வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல வந்து மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு தாவ ஆட் பண்ணணும். நான் செகண்ட் குரூப்ல பார்த்த மாதிரியே இதுலயும் மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு தாவ ஆட் பண்ணணும். உதாரணம் எடுத்துக்கோனீங்க அப்படின்னு சொன்னா, ஷிமஸ் அப்படின்றதுல மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு தாவ ஆட் பண்ணினா ஷிதா. அது கிமஸ் அப்படின்றது வந்து கித்தா அப்படின்னு வரும். பெங்கியோ ஷிமஸ் அப்படின்றது வந்து பெங்கியோ ஷிதா அப்படின்னு வரும். மொத்தே கிமஸ் அப்படின்னு வந்து மொத்தே கிதா அப்படின்னு வரும். ஓகே மேம். Okay. ඒ විදිහට group 3ෙම තා form එක හදාගන්න පුළුවන්. ඊට බලන්න තා form use කරලා sentences ලියන විදිහ. මේක පළවෙනි grammar pattern එක verb එකක් මොන හරි දෙයක් කරලා තියෙනවා කියන එක. experience කරලා තියෙනවා කියන sentence එක. එතකොට මේකට ගන්නවා verb එකේ තා form එක. තා form ඊට add කරනවා කොතෝගා අරිමස්. කොතෝගා අරිමස් කියන part එක. එතකොට හැදෙනවා තා කොතෝගා අරිමස්. example දෙන I have climbed Mount Fuji. මම Fuji කන්දට නැගලා තියෙනවා. Mount Fuji කියන Fuji sun ඊළඟට කන්දකට නගිනවා නිසා නී particle එක. Fuji sun නී climb කියන verb එක තමයි nobori mas. nobori mas. nobori mas first group එකේ verb එකක්. මේක අර කලින් වගේ අර chart එකේ විදිහට තේ form එක හදාගෙන තේ form එකේ තේ එක remove කරලා තා add කරන්න ඕනේ. ඒත් nobori mas වල තා form තේ form එක nobotte වෙනවා. nobotte. sorry. ඒත් nobotte වෙනවා. තේ එක remove කරලා තා add කරාම nobotta වෙනවා. nobori mas වල තා form nobotta. මේකට add කරනවා කොතෝගා අරිමස්.
நான் ஃபுஜிசான் நீ நொபொத்தா கொத்தோகா அரிமஸ். ஃபுஜிசான் நீ நொபொத்தா கொத்தோகா அரிமஸ். ஓகே. ஓகே மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த தாஃபோமை பயன்படுத்தி நாங்க எப்படி அதாவது சென்டென்ஸ்ல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றது பார்க்க போறோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒன்றை பற்றின ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றதுக்காக பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் சென்டென்ஸ் மாதிரி வரக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தாப்போமா காணப்படுது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு வினைச்சொல் வேர்ப்ட வந்து தாப்போம் எடுத்துக்கொள்ள வேணும். அதுக்கு பின்னால அதோட கொத்தோகா அரிமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். இப்ப முதலாவது உதாரணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ ஹாவ் கிளைம் மவுண்ட் ஃபுஜி. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா நான் மவுண்ட் ஃபுஜிக்கு ஏறி இருக்கின்றேன். அதாவது ஃபுஜி மலைக்கு நான் ஏறி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனமா காணப்படுது. இதுல வந்து மவுண்ட் ஃபுஜி அது அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது ஒரு மலைக்கு ஒரு இடத்துக்கு சொல்லுதல் அப்படின்றதுனால ஒரு நீ பாட்டிக்கலை பயன்படுத்த வேணும். அதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏறுதல் அதாவது கிளைம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நொபோரிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது பாத்தீங்கன்னா சொன்னா ஃபர்ஸ்ட் குரூப்புக்குரியதா காணப்படுது. ஆகவே இது மூலம் நீங்க தேப்போமுக்கு மாத்தணும். தேப்போமுக்கு மாத்தினா நொபத்தே அப்படின்னு வரும். இந்த நொபத்தே அப்படின்றத வந்து தாப்போமுக்கு மாற்றுறது அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன அதோட வந்து என்ன செய்யணும் கொத்தோகா அரிமஸ் அப்படின்றத வந்து எட் பண்ணிக்கொள்ள வேணும். அவை ஃபுல் சென்டென்ஸே பாத்தீங்க கொத்தோகா அரிமஸ் புஜி சன்னி நொபத்தா. ஓகே மேம். ஓகே. ඊළඟ sentences දෙක try කරමු. மீதமுள்ள சென்டென்ஸ் ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க.
Okay, next ඊළඟ sentence එක බලමු. එතන I have been Italy. I have been to Italy. මම ඉතාලියට ගිහින් තියෙනවා. එතකොට ඉතාලි වලට කියනවා ඉතාලියා, ඉතාලියානි. එතකොට යනවා කියන verb එක තමයි මෙතෙන් ගන්නේ go කියන එක. go. ඒ go කියන්නේ ඉකිමස්. ඉකිමස් වල තා form එක ඉත්තා වෙනවා. මේකත් first group එකේ verb එක ඉකිමස් ඉත්තා. ඒකට add කරනවා කොතෝගා අරිමස්. ඉත්තා කොතෝගා අරිමස්. ඉතාලියානි ඉත්තා කොතෝගා අරිමස්. Okay. ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ ஹவ் பீன் டு இத்தாலி. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இத்தாலிக்கு சென்றிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோ அப்படின்னு சொல்லக்கூடிய கருணும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா கோ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இக்கிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஃபெஸ்ட் குரூப்புக்குரியது. ஆகவே ஐட வந்து தேப்பம் பார்த்தீங்க அப்படின்னா இக்கித்தேன் வரக்கூடியதாக காணப்படும். ஆகவே தாப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா இக்கித்தா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதோட கொத்தோகா அரிமஸ் அப்படின்றத சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே அதே வந்து இத்தாலி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இத்தாரியா அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீ பாட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். அதுக்கு பின்னால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இத்தா கொத்தோகா அரிமஸ் அப்படின்றத சேர்க்க வேணும். ஆகவே இத்தாரியா நீ இத்தா கொத்தோகா அரிமஸ். ஓகே மேம். next one. බුලට් ට්‍රේන් එකට නැගලා තියෙනවද කියන sentence එක. ඒකට question එකක් ප්‍රශ්නයක්. හරි. බුලට් ට්‍රේන් එකට කියනවා Shinkansen. Shinkansen මේ වගේ වාහනයකට vehicle එකකට නගිනවට කියනවා norimas කියලා. norimas. එකත් first group එකේ verb එකක්. ඒකෙත් තා form එක නොත්තා වෙනවා. මේකට add කරනවා කොතෝගා අරිමස්කා. Shinkansen ni නොත්තා කොතෝගා අරිමස්කා. Okay. ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா புல்லட் ட்ரெயின் எக்கிட்ட நெகல තියෙනවද? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா புல்லட் ரயில்ல ஏறி இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு கொஸ்டினா கேட்கக்கூடியது. அவையே பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சிங்கன்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீ பாட்டிகளை சேர்த்துக்கொள்ள வேணும். ஏறுதல் அப்படின்றதுக்கு வந்து நொரிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இது பெஸ் குரூப்புக்குரியது. ஆகவே அது தாப்போம பார்த்தீங்கன்னு சொன்னா நொத்தா அப்படின்னு வரும். அதோட கொத்தோகா அரிமஸ் அப்படின்றத சேர்க்க வேணும். அதோட இது கொஸ்டின் போன்றதுனால காவா கடைசியா சேர்த்துக்கொள்ள வேணும். அதே கொத்தோகா அரிமஸ்கா அப்படின்னு வரும். ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சிங்கன்சென் நீ நொத்த கொத்தோகா அரிமஸ்கா. சிங்கன்சென் நீ நொத்த கொத்தோகா அரிமஸ்கா. ஓகே. Okay. ඒ වගේ තා කොතෝගා අරිමස් කියන grammar එක use කරනවා. දෙයක් කරලා තියෙනවා කියන meaning එකට. ඊළඟට බලමු තා form use කරලා හදන්න පුළුවන් තවත් sentence එකක් ගන්න. මේකේ තියෙනවා doing verbs together. ඒ කියන්නේ verbs කීපයක් එකවර කරනවා. එහෙම නැත්නම් verbs ගොඩක් එකට කරනවා කියන sentence එක හදන විදිහ. එතකොට මේකේ verbs තියෙනවා තුනක් දෙකක් ඒ වගේ තියෙන්න පුළුවන්. first group එකේ තා form එකට re එකක් add කරනවා re අකුර හරි වෙනවා. මේ first group එකේ තා form එකට re add කරනවා. second verb එකේ තා form එකට re add කරනවා. third verb එකක් තියෙනවා නම් ඒකේ තා form එකට re add කරලා මේ sentence එක end කරනවා. ඉවර කරනවා shimas කියන verb එකෙන්. එතකොට මුලින් තියෙන verbs හැම එකෙම තා form එකට re එකක් add කරලා shimas වලින් end කරන්න ඕනේ. example තියෙන on weekends I do the laundry, I clean the house, I buy groceries. weekend එකට ready සෝදනවා, clean කරනවා, පිරිසිදු කරනවා, groceries buy කරනවා. නැත්නම් බාන්න මිලදී ගන්නවා කියන එක. ඒකට weekend එකට කියනවා ෂූමත්සු. ෂූමත්සුවා and laundry. එහෙම නැත්නම් රෙදි සෝදනවාට කියනවා සෙන්තකු ෂිමස් කියන එක. සෙන්තකු ෂිමස්. ඒකේ තා form එක සෙන්තකු ෂිතා. ඒකට add කරනවා ri එකක් සෙන්තකු ෂිතරි. ඊළඟට clean කියන verb එක. clean කරනවාට කියනවා සෝජි ෂිමස්. සෝජි ෂිමස් වල
තා ෆෝම් එක සෝජි ශිතා. ඒකට రీ එකක් ඇඩ් කරනවා. සෝජි ශිතාරි. ඊළඟට buy එහෙම නැත්නම් බාන්න මිලදී ගන්නවා. එහෙම නැත්නම් shopping කරනවාද කියනවා. කයිමොනෝ ශිමස්. කයිමොනෝ ශිමස් එකට තා ෆෝම් එක කයිමොනෝ ශිතා. මේකට రీ එකක් ඇඩ් කරනවා. ඉතින් මේ sentence එක end කරන්න ඕනේ ශිමස් කියන verb එකෙන්. නම් full sentence එක ශූමත්සුවා සෙන්තකු ශිතාරි සෝජි ශිතාරි කයිමොනෝ ශිතාරි ශිමස්. ශූමත්සුවා සෙන්තකු ශිතාරි සෝජි ශිතාරි කයිමොනෝ ශිතාරි ශිමස්. ஓகே ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா டூயிங் வேர்ப்ஸ் டுகெதர். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா பல செயல்களை வந்து ஒரே தடவையில் செய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, இப்ப முதலாவது வேர்புக்கு தானே முதலாவது செயல் முதலாவது வேர்ப்ல வந்து அது டாப் ஃபார்ம் எடுத்து அதோட வந்து ரீயே எட் பண்ண வேணும். ஆகவே கடைசியா தாரி அப்படின்னு முடியக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ஒரு வேர்ப் காணப்பட்டுச்சு, ரெண்டாவது ஒரு செயல் காணப்பட்டுச்சு அப்படின்னா அதுலயும் டாப் ஃபார்ம் எடுத்து அதோட ரீஎட் பண்ண வேணும். மூணாவது ஒரு வேர்ப் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா ஐடியும் டாப் ஃபார்ம் எடுத்து ரீஎட் பண்ணிக்கொள்ள வேணும். அப்படி எட் பண்ணதுக்கு பின்னால கடைசி என்ன செய்யணும்னா ஷிமுடைய எல்லா வேர்ப்ஸ்டையும் டாப் ஃபார்ம் எடுத்து அதோட ரீஎட் பண்ண வேணும். கடைசியா வந்து ஷிமஸ் அப்படின்னு முடிக்க வேணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் வீக்கெண்ட்ஸ் ஐ டூ த லாண்ட்ரி, ஐ கிளீன் த ஹவுஸ், ஐ பை க்ரோசரிஸ். அதாவது பாத்தீங்கன்னா வார இறுதியில் நான் வந்து ஆடைகளை கழுவேன், வீட்டை சுத்தப்படுது. அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன் வீக் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வாப்பாட்டிகள் அவை ஷூ மட்சுவா அப்படின்னு வரும். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா வாஷிங் ட்ரெஸ்ஸஸ், அதாவது ஆடைகளை கழுவுதல் அப்படின்றதுக்கு வந்து ஷென்தக்கு ஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஷென்தக்கு ஷிமஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தா ஃபார்ம் எடுத்தீங்கன்னா ஷென்தக்கு ஷிதா அப்படின்னு வரும். அதோட ரீஎட் பண்ண வேணும். அவை சென்தக்கு ஷிதாரி அப்படின்னு வரும். அதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிளீன் த ஹவுஸ் அப்படின்றதுக்கு வந்து சோஜி சிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல வந்து நீங்க என்ன செய்யணும், அதுல வந்து தாப்பம் பாத்தீங்கன்னா சோஜி சித்தா அப்படின்னு வரும். அதோட ரீஎட் பண்ணிக்கொள்ள வேணும். அவை சோஜி சித்தாரி அப்படின்னு வரும். அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னு சொன்னா கைமனோ ஷிமஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை கொள்வனவு செய்தல். பை க்ரோசரிஸ்க்கு வந்து பொருட்கள் கொள்வனவு செய்தல்ன்றதுக்கு வந்து கைமனோ ஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து தாப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா கைமனோ ஷிதா அப்படின்னு வரும். அதோடையும் ரீஎட் பண்ணிக்கொள்ள வேணும். அவை கைமனோ ஷிதாரி கடைசியா ஷிமஸ் அப்படின்றதுல முடிக்கணும். அவை புத்தக்கு சித்தாரி சோஜி சித்தாரி கைமனோ ஷித்தாரி ஷிமஸ். ஓகே.
Okay, next one. ඊළඟ sentence එක බලමු. I went to Tokyo on winter vacation, hung out with some friends, played games කියන sentence එක. ඒතර මේකෙත් verbs තුනක් තියෙනවා. winter එකට එහෙම නැත්නම් සීත නිවාඩුවට ටෝකියෝ ගියා. ඊට යහළුවන් හමු වුණා, ගේම්ස් එල්ලම් කරා කියන sentence එක. ඒකට winter vacation කියනවා ෆුයු යසුමි. ෆුයු යසුමිවා ටෝකියෝ වලට ටෝකියෝ ප්ලේස් එකට යනවා නිසා ඒ පාටිකල් එක ගියා කියලා කියන්නේ කියන්නේ go කියන verb එක ඉකිමස්. ඉකිමස් වල තාවොම් ඉත්තා. මේකට రీ එකක් ඇඩ් කරනවා. ඉත්තරි. ඊකට යහළුවෝ හමු වුණා. friends යහළුවන් කියනවා tomodachi. to change කරගන්න හමු වෙනවා. එහෙනම් නැත්නම් meet කියන verb එක ගන්නවා I must. ඒකට I must වල තා form එක අත්තා. මේකට ඇඩ් කරනවා రీ එකක් අත්තරි. ඊළඟට games එල්ලම් කරා. game වලට කියන ගේමෝ ශිතා. ශිමස් කියනවා මේ කියන verb එක. ඒකේ තා form ශිතා. ඒකට రీ එකක් ඇඩ් කරලා end කරනවා ශිමස් වලින්. ෆුයු යසුමිවා ටෝකියෝ ඉත්තරි tomodachi to attari gemo shitari shimasu. ෆුයු යසුමිවා ටෝකියෝ ඉත්තරි tomodachi to attari gemo shitari shimasu. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ வென்ட் டு டோக்கியோ ஆன் வின்டர் வெக்கேஷன், ஹேங் அவுட் வித் சம் ஃப்ரெண்ட்ஸ், பிளேட் கேம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதில் வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வின்டர் வெக்கேஷன் அப்படின்றது முதலாவது வரக்கூடியதாக இருக்கும். இல்லை அதாவது இதில் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதாவது குளிர்காலத்திற்கு நான் டோக்கியோவிற்கு சென்றேன், நண்பர்களுடன் கலந்துரையாடினேன், அதாவது கேம்ஸ் விளையாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவது வந்து வின்டர் வெக்கேஷன் அப்படின்றத முதலாவது வர வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுயுயசோமி அப்படின்னு சொல்லப்படுது. ஃபுயுயசோமி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வந்து வாப்பாட்டிக்கலை சேர்த்துக்கொள்ள வேணும். அதுக்கு பின்னால் டோக்கியோ, அது வந்து ஒரு பிளேஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறதுனால ஏ பாட்டிக்கு அந்த இடத்துல வர வேணும். அவை டோக்கியோ ஏ அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அடுத்து வந்து செல்லுதல் அப்படி கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இக்கிமஸ். இது வந்து தாப்பம் பார்த்தீங்கன்னா இத்தா, அதோட ரீயை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவை இத்தாரி அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பின்னால் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு தொமோதச்சி அப்படின்னு சொல்லப்படுது. மீட் பண்ணுதல் அப்படின்றதுக்கு ஐமஸ். ஐமஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தாப்பம் பார்த்தீங்கன்னா அத்தா, அதோட ரீயை சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவை அத்தாரி அப்படின்னு வரக்கூடியதாயிருக்கும். அடுத்து வந்து கேமுக்கு வந்து கேமு, அதோட கோ பார்ட்டிக்கல். கேம் விளையாடுதல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஷிமஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாப்போம் ஷித்தா, அதோட ரீயை சேர்த்துக்கொள்ள வேணும். கடைசியாக வந்து என்ன செய்யணும்னா ஷிமஸ் அப்படின்றதுல முடிக்க வேணும். அவை ஃபுல் சென்டென்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுயு யசோமி வா டோக்கியோ ஏ இத்தாரி தொமோதச்சி அத்தாரி கேமோ ஷித்தாரி ஷிமஸ். ஃபுயு யசோமி வா டோக்கியோ ஏ இத்தாரி தொமோதச்சி அத்தாரி கேமோ ஷித்தாரி ஷிமஸ். ஓகே. Okay, එතකොට එතනින් lesson එක 19 ඉවර වෙනවා. තා form කියන එක. දැන් lesson 20 start කරමු.
இதோட லெசன் 19 வந்து முடிவடையுது. இப்போ வந்து லெசன் 20 வந்து மேம் lesson 20 start කරමු. එතකොට lesson 20 කියලා කියන්නේ දැන් මෙතෙන් එනකම් කරලා තියෙන grammar එහෙම නැත්නම් forms ඔක්කොම වගේ මේ lesson එකේදී use වෙනවා. එතකොට මේකේ තියෙනවා plain form කියන එක. plain form කියලා කියන්නේ futsuke කියලා කියනවා. ඒ කියන්නේ normally spoken වලදී කතා කරන්නේ normal සාමාන්‍ය කතා බහේදී පාවිච්චි කරන language එක තමයි මේ plain form කියලා කියන්නේ. එතකොට දැන් මේ මෙතෙන් එනකම් කරලා තියෙන lessons වලදී we must එහෙම නැත්නම් this වලින් end වෙන sentences තමයි කරේ. ඒවා polite form විදිහට ගන්නේ. එතකොට මේක ඒවම ඒ grammar ටිකම plain form එකට හරව ගන්න විදිය තමයි මේ lesson එකේ තියෙන්නේ. එතකොට මේ plain form කියන එක සාමාන්‍ය normal කතා කරන්න ඊළඟට newspapers වල ලියන advertisement ඒ වගේ articles ලියන්න use කරනවා ඊළඟට diary එකක් ලියන්න ඒ වගේ තැන් වලට use කරන්න පුළුවන් plain form. නැත්නම් futsuke කියන එක. Okay. ஓகே மேம். இப்போ 20வது யூனிட்ல வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளெயின் ஃபோம் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட்சிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இது வரைக்கும் படித்த ஃபோம்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு தெரியும் மஸ் அல்லது டெஸ்டில் முடியக்கூடியதாக காணப்படும். இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து எப்படின்னு சொன்னால் பிளெயின் ஃபோமுக்கு எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பிளெயின் ஃபோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சாதாரணமான அதாவது வளமையான முறையில் பேசக்கூடிய மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளெயின் ஃபோம் அப்படின்றதாக காணப்படுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு, அதே மாதிரி டயரி எழுதுறதுக்கு, அதே மாதிரி அன்றாடம் பேசக்கூடிய சொற்களை வந்து பேசுறதுக்கு, வசனங்களை பேசுறதுக்கு வந்து இந்த பிளெயின் ஃபோம் அப்படின்றது வந்து பயன்படுத்தப்படும். இப்போ நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே. right. ඊළඟට බලමු verbs. ඒකට මේකට verbs adjectives nouns ඒ ඕනම එකක් plain form එකට convert කරන්න පුළුවන්. verb එකක් verbs වලට කියන දෝෂි කියලා verb එකක් plain form එකට convert කරන විදිහ තමයි මේ chart එකේ තියෙන්නේ. ඒකට verb එකක් කියලා කිව්වහම මේකේ tenses හතරක් තියෙනවා. present tense එක present negative, ඊළඟට past tense past negative කියන tense හතර. මෙතන තියෙන polite form කියන එක. ඒ කියන්නේ අපි කලින් කරලා තියෙන form එක. example තියෙනවා ලියනවා. write කියන verb එක කකි මස්. මස් වලින් තමයි end උනේ. මේක present tense එකේ verb එකක්. polite form එකේදී මස් වලින් end උනා. මේක plain form එකට convert කරද්දී dictionary form එක තමයි use කරන්නේ. ඒකට අර කලින් කිව්වා වගේ මෙතෙන් දෙනකම් කරලා තියෙන අර කලින් forms ඔක්කොම වගේ මේ lesson එකට use වෙනවා. නම් present tense එකේ verb එකක plain form කියලා කියන්නේ dictionary form. නම් කකි මස් කියන එකේ dictionary form එක කකු. meaning එක වෙනස් වෙන්නේ නැහැ. කකි මස් කියන්නේ right, කකු කියන්නේ right. ඒතකොට කකි මස් කියන එක polite form, කකු කියන්නේ plain form. Okay.
ஓகே மேம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம முதலாவது வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளெயின் ஃபார்ம் மாத்துற நேரம் வந்து வெர்ப்ஸ வந்து பிளெயின் ஃபார்முக்கு மாத்தலாம். நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளெயின் ஃபார்முக்கு மாத்திக் கொள்ளக்கூடியதா காணப்படும். நாங்க முதலாவது வந்து வெர்ப்ஸ் வினை சொற்கள எப்படி பிளெயின் ஃபார்முக்கு மாத்த போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். அத ஃபுட்சுகே அப்படின்றதுக்கு எப்படி மாத்த போறோம் அப்படின்னு சொல்றத பார்க்க போறோம். வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா, தொஷி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொஷிய வந்து எப்படி மாத்துறோம்? தோஷி தோஷி அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பார்த்தீங்கன்னா, வெர்ப்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, அதுல 4 காலம் காணப்படுது. ஒன்று நிகழ்காலம், அதுல வந்து நிகழ்கால எதிர்மறை காலம், இறந்த காலம், இறந்த கால எதிர்மறை காலம். அதாவது பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் நெகட்டிவ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் நெகட்டிவ் டென்ஸ்னு 4 காலம் காணப்படுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, நிகழ்காலத்துல வந்து கக்கிமஸ் அப்படின்ற வேர்ட் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அதோட பொலைட் ஃபார்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு கௌரவமா பேசுறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பொலைட் ஃபார்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கக்கிமஸ் அப்படின்னு வரும். மஸ்ல முடிவடையக்கூடியதாக காணப்படும். அதில் பிளெயின் ஃபார்ம் எதாக காணப்படும்னா, டிக்ஷனரி ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதோட பிளெயின் ஃபார்மாக காணப்படும். அவை கக்கிமஸ்ல வந்து டிக்ஷனரி ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னா, கக்கு அப்படின்னு வரும். அது வந்து அதுக்குரிய பிளெயின் ஃபார்மாக காணப்படும். ரெண்டுடையும் மீனிங் மாறாது. ரெண்டுடையுமே வந்து ஒரே மீனிங், ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே மீனிங் தான் வரும். ஓகே. ஓகே நெக்ஸ்ட் ஒன் ඊළඟට තියෙනවා present negative form එක polite form එකේ example එකක් තියෙනවා kaki masen don't write කියන kaki masen. ඒතර masen වලින් එන්නුනා මේකේ plain form හදාගන්නේ nai form තමයි use කරන්නේ. kaka nai වෙනවා kaki masel nai form. meaning එක එකමයි. polite නම් kaki masen, plain නම් kaka nai. ඒ වගේ negative present negative නම් nai form එක use කරනවා. ஓகே ஓகே மேம். அதே மாதிரி வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல நிகழ்காலத்துல வந்து நெகட்டிவ் ஃபார்ம் எதிர்மறையான சென்டென்ஸ் மாத்துறதுக்கு எதிர்மறையா மாத்துறதுக்கு வந்து நாங்கள் நை ஃபார்மை தான் பயன்படுத்துவோம். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும் கக்கிமஸ் அப்படின்றதுக்கான நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கக்கி மசென் அப்படின்னு வரும். அப்போ பொலைட் ஃபார்ம்ல வந்து மசென் அப்படின்றதுல முடிவடையக்கூடியதா இருக்குது. அது பிளெயின் ஃபார்மா மாற்ற நேரம் அதுக்குரிய நை ஃபார்ம் எடுக்க வேணும். நை ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கக்க நை அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். ஓகே மேம். ඊළඟට past tense. past tense එකේ verb එකක් තියෙනවා wrote දිව්වා කියන එක කකි මසිතා. මසිතා වුණා polite form. මේකට use කරනවා දැන් අද කරපු තා form කියන එක. එහෙනම් කයිතා. එහෙනම් මසිතා වෙන polite form එක plain form එක නම් තා form use කරනවා. okay ஓகே மேம். அடுத்து வந்து பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பொலைட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கக்கி மஷிதா அப்படின்னு வரும். மஷிதான்றதுல முடியக்கூடியதாக காணப்படும். அதை வந்து நாங்கள் வந்து பிளெயின் ஃபார்ம் மாற்றுறதுக்கு நாங்கள் அதுக்குரிய தா ஃபார்மை தான் பயன்படுத்துவோம். அது கக்கி மஷிதாக்குரிய தா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கைத்தா அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். ஆகவே கக்கி மஷிதான்றதுக்குரிய பிளெயின் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கைத்தா அப்படின்னு வரும். ஓகே okay ඊළඟට past negative tense එක polite form එකට example දෙනවා didn't write කකි මසෙන් දෙසිතා. polite form එක නම් verb එකක් මසෙන් දෙසිතා වුණා. මේකට use කරන්නේ nai form එක අරගෙන verb එකේ e එක remove කරලා කත්තා කියන word එක add කරනවා. එතකොට හැදෙනවා නකත්තා කියන. ඒත් මේක විතරයි මේ අලුතෙන් add වෙලා තියෙන්නේ. අනිත් කලින් ඒවා කලින් lessons වලදී කරලා තියෙනවා. ඒකේ nai form අරගෙන e අයින් කරලා කත්තා add කරනවා. ඒත් මේකට ගන්නවා කක්කි මස් කියන එක ලියනවා කියන එක ලියනවා. දැන් කක nai form ඒකේ e එක remove කරලා කත්තා add කරාම කකන කත්තා didn't write කියන meaning එක එනවා. okay ஓகே மேம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நெகட்டிவ் டென்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்த காலத்தில் எதிர்மறை வாக்கியம் எப்படி எதிர்மறையாக மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேர்பில் வந்து நை ஃபார்ம் எடுத்து ஈயை ரிமூவ் பண்ணி அதோட வந்து பார்த்தீங்கன்னா கக்கன கத்தா அப்படின்றத வந்து எட் பண்ண போகிறோம். இப்போ உதாரணம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் டோன்ட் ரைட் டிடன்ட் ரைட் எழுதவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கக்கிமஷன் டெஷ்டா அப்படின்னு வரும். டிடன்ட் ரைட் அதாவது இறந்த காலத்தில் எழுதவில்லை அப்படின்னு வரணும் பார்த்தீங்கன்னா கக்கிமசென் டெஷ்டா அப்படின்னு வரும். அது வந்து பொலைட் ஃபார்மாக காணப்படுது. அதை பிளைன் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு முதல்ல நை ஃபார்ம் எடுக்க வேணும். நை ஃபார்ம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் கக்கானாய் அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். இந்த கக்கானாய் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
இ அதை ரிமூவ் பண்ணிட்டு கத்தா அப்படின்றத வந்து கக்கன கத்தானே மேம் கத்தா அப்படின்றத வந்து எட் பண்ணிக்கொள்ள வேணும். ஆகவே கத்தாவன்ற எட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கக்கன கத்தா அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். நான் மறுபடியும் சொல்லணும் எப்படின்னு சொன்னா டிடின் ரைட் அப்படின்னு சொன்னா கக்கி மஷன் தெஷ்தா அவை மஷன் தெஸ்தால முடியக்கூடியதா இருக்குது. அதை பிளெயின் ஃபார்மா மாத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அது நை ஃபார்ம் எடுக்க வேணும். நை ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னா கக்கனை அப்படின்னு வரும். அதில் ஈயை ரிமூவ் பண்ணிட்டு அதோட கத்தாவை எட் பண்ண வேணும். ஆகவே கக்கன කත්තා அப்படின்னு வரும். ஓகேம்மா. ඕකේ. ඒ වගේ verb එකේ plain form හදාගන්න මේ විදිහට. ඒ ටික note down කරගමු. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ப்ஸ்ட்டை வந்து பிளெயின் ஃபார்ம் மாற்றக்கூடியதாக இருக்குது. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
right ඊළඟට බලමු example sentences every day I call to him මම හැමදාම ඔහුට කෝල් කරනවා කියන එක. දැන් අපි verbs කරපු නිසා verb එකේ verb එක plain form එකට convert කරලා sentence එක ලියුවම හරි. everyday කියන my නිචි him කියන කරේනි කෝල් කරනවා කියන verb එක දෙන්ව shimas. නැත්නම් දෙන්වව shimas කියන එක. එතකොට ඒක මොනවාද present tense එකේ. present tense එකේ verb එකක් නිසා dictionary form එක use කරනවා. දෙන්ව shimas කියන එකේ dictionary form දෙන්ව සුරු. එහෙනම් මයිනිචි කරේනි දෙන්වව සුරු. ඒ වගේ verb එක ඒ tense එක අනුව අර කලින් forms ටික use කරලා මේ convert කරගන්න පුළුවන් plain form එකට. okay ஓகே மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து verbsல வந்து plain form எப்படி மாத்துறது அப்படின்றத பார்த்துட்டோம். அந்த அடிப்படையில் சில வந்து உங்களுக்கு பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதலாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஐ கால் டு ஹிம், அதாவது ஒவ்வொரு நாளும் நான் அவனுக்கு அழைப்பு செய்கிறேன், கோல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்ரிடே அப்படின்றதுக்கு வந்து ஒவ்வொரு நாளுன்றதுக்கு மை நிச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அவனுக்கு அப்படின்றதுக்கு கரே, அதுல நீ பாட்டிக்கல். அதுக்கு பின்னால பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோல் அழைப்பு விடுத்தல் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டென்வாவோ ஷிமஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலமா காணப்படுது. ஆகவே நாங்க வந்து அதுக்கு பிளெயின் ஃபார்மா மாத்துறதுக்கு நாங்க டிக்ஷனரி ஃபார்மத்தை எடுக்க வேண்டும். ஆகவே டென்வாவோ ஷிமஸ் டிக்ஷனரி ஃபார்மா பாத்தீங்கன்னா டென்வாவோ ஷுரு அப்படின்னு வரக்கூடியதா காணப்படும். ஆகவே ஃபுல் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா மைனிச்சு காரே நீ டென்வாவோ ஷுரு அப்படின்னு வரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அந்த டென்ஸை பார்த்து அந்த டென்ஸுக்கு ஏத்த மாதிரி அந்த வேர்பை வந்து okay next one ඊළඟට තියෙනවා I'll come tomorrow again. I'll come tomorrow again. හෙට නැවත එනවා. tomorrow කියන අසිතා again කියන්නේ මතා අසිතා මතා එනවා. come කියන verb එක ගන්නවා. මේකත් present tense එකෙන් තියෙන්නේ. ඒ නිසා ලියන්න පුළුවන් dictionary form කුරු. නාස්තා මතා කුරු. okay ஓகே மேம். ரெண்டாவது உதாரணம் பாத்தீங்கன்னு சொன்னா I'll come tomorrow again அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா நாளை நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாளை அப்படின்றதுக்கு வந்து அஷிதா அப்படின்னு சொல்லப்படுது. எகைன் மறுபடியும் அப்படின்றதுக்கு வந்து மத்தா அப்படின்னு சொல்லப்படுது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க கிமஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த இடத்துல வந்து இதை பிரசன்ட் டென்ஸா நாங்க கருதி இருக்க வேணும். ஆகவே கிமஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய டிக்ஷனரி ஃபார்ம் எடுக்க வேணும். அது வந்து குரு அப்படின்னு வரும். ஆகவே அஷிதா மத்தா குரு அப்படின்னு வரும். ஓகே மேம். okay next one I don't buy anything today. මම අද මොනවත් මිලදී ගන්නේ නැහැ කියන sentence එක. today කියනවා කියෝ anything කියනවා නනිමෝ don't buy කියන එක කියන්න ඕනේ මෙතන negative form එක. present tense එකේ negative form. එහෙනම් use කරන්නේ නයි form එක. polite form එක නම් කයිමස්ෙන් වෙනවා. plain form එක කවනයි. නයි form එක කවනයි. කියෝ නනිමෝ කවනයි. කියෝ නනිමෝ කවනයි. ஓகே மேம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஐ டோன்ட் பை எனிதிங் டுடே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இன்று நான் எதுவும் விலைக்கு வாங்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
இல்ல வந்து டுடே அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கியோ அப்படின்னு சொல்லப்படுது. எனிதிங் அப்படின்றதுக்கு வந்து நனிமோ அப்படின்னு சொல்லப்படுது. விலைக்கு வாங்குதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இது இது பார்த்தீங்கன்னு சொன்னா நெகட்டிவ். நிகழ்காலத்துல பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் ஃபார்மா காணப்படுது. அதே பொலைட் ஃபார்மா காணப்பட்டுச்சுன்னா கஎமசென் அப்படின்னு வர வேணும். ஆனா வந்து இது வந்து நாங்க பிளெயின் ஃபார்முக்கு மாத்த வேணும் அப்படின்றதுனால கஎமசென்ட வந்து அதாவது நை ஃபார்ம் எடுக்க வேணும் நாங்க. நை ஃபார்ம் நை ஃபார்ம் எடுத்து நை ஃபார்ம் எடுத்தீங்கன்னு சொன்னா கவனை அப்படின்னு வரும். அவே கியோ நனிமோ கவனை. கியோ நனிமோ கவனை. ஓகே. next one I ate breakfast past tense එකේ sentence එකක් උදේ කෑම කෑවා breakfast එකට කියනවා සගුහාන් polite form නම් අපි කෑවා ate කියනවා තබේ මශිතා ඒක past tense එකේ plain form විදිහට ගන්නේ තා form එක තබෙතා වෙනවා සගුහාන් තබෙතා okay ஓகே மேம். அது ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட் அதாவது நான் காலை உணவு சாப்பிட்டேன். இது வந்து பாஸ்ட் டென்ஸாக காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா காலை உணவு அப்படின்றதுக்கு வந்து அசகொஹான் அப்படின்னு சொல்லப்படுது. இதே வந்து பொலைட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் பாஸ்ட் டென்ஸ் வந்து தபே மஷித்தா அப்படின்னு வந்திக்க வேணும். இது பிளெயின் ஃபார்ம்ல சொல்லணும் அப்படின்றதுனால அதுக்கு தா ஃபார்மை நாங்கள் பயன்படுத்தணும். தபே மஷ்ட வந்து தா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தபேத்தா அப்படின்னு வரும். அவே அசகொஹான் தபேத்தா. ஓகே மேம். okay ළඟට තියෙන past negative form එක I didn't write the diary yesterday මම ඊයේ diary එක ලිව්වේ නැහැ yesterday කියනවා කිනෝ diary එකට නික්කිවෝ didn't write කියනවා කකි මසෙන් දෙස්තා polite form එතකොට මේකට ගන්නේ plain form එකේදී අර කලින් chart එකේ වගේ nai form එක අරගෙන e remove කරලා කත්තා add කරනවා දැන් මෙතන කක නකත්තා වෙනවා plain form එක කිනෝ නික්කිවෝ කක නකත්තා okay ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ டிடன்ட் ரைட் த டைரி எஸ்டர்டே. நேற்று நான் அதாவது நாட்குறிப்பு எழுதவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வந்து நெகட்டிவ் ஃபார்மாக காணப்படுது. இறந்த கால எதிர்மறை வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னா எஸ்டர்டே நேற்று அப்படின்றதுக்கு வந்து கினோ அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டயரி அப்படின்றதுக்கு நிக்கி அப்படின்னு சொல்லப்படுது. அதோட கோ பார்ட்டிக்கல் வர வேணும். எழுதுதல் அதை எழுதினேன் அப்படின்றதுக்கு வந்து பாஸ்ட் ஃபார்மை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பொலைட் ஃபார்மை பார்த்தீங்கன்னு சொன்னா கக்கிமஷன் டெஸ்டா அப்படின்னு வர வேணும். ஆனா இது வந்து பிளைன் ஃபார்ம் அப்படின்றதுனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய நை ஃபார்மை எடுத்து அதுல வந்து ஈய ரிமூவ் பண்ணிட்டு அதோட கத்தாவை சேர்த்துக்கொள்ள வேணும். ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னா கக்கானா கத்தா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். அவை கினோ நிக்கிவோ கக்கன கத்தா. ஓகே. okay වගේ verbs වල plain form එක හදාගන්න පුළුවන් ඊළඟට බලමු e adjective වල plain form එක හදන විදිහ මේකෙත් එතකොට අර මොනවාද verbs වල වගේම tenses හතරක් තියෙනවා present tense present negative past negative tense එතකොට මේක ලේසි මේකෙදි කරන්නේ polite form එකේ තියෙන e adjective එකේ අපි this එකක් add කරා මේ හැම tense එකේම this එකක් add කරා this එක remove කරාම මේකේ plain form එක එනවා e adjective වල plain form හදාගන්නේ this එක remove කරාම plain form එක හදාගන්න පුළුවන් example දෙනවා big කියන එක okay එතකොට මේකේ polite form එක okay this උනා and this එක remove කරාම okay කියන එක විතරක් ඉතුරු වෙනවා ඊළඟ not big කියනවා okay කුණයි this ඒකේ this එක remove කරාම okay කුණයි කියන එක එනවා ඊළඟට past tense එක okay කත්තා this was big කියන එක ඒකේ this remove කරනවා okay කත්තා ඊළඟට wasn't big කියනවා විශාල උනේ නෑ okay කුණ කත්තා this මේකේ this එක remove කරලා okay කුණ කත්තා කියන එක එනවා plain form එක
එතකොට E adjective එක ලේසි මේ tenses හතරෙම des එක remove කරාම plain form හදා ගන්න පුළුවන්. Okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, எஜெக்டிவ்ஸ வந்து எப்படி பிளைன் ஃபார்முக்கு மாத்துறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப எஜெக்டிவ் எடுத்துக்கினீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க பார்த்தோம். ஏற்கனவே பார்த்திரோம். அது பொலைட் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து திஸ் வந்து சேர்க்க வேண்டும். பொலைட் ஃபார்ம்ல வந்து நாங்க திஸ் சேர்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இதுலயும் பார்த்தீங்க எஜெக்டிவ்ஸ்ல எடுத்துக்கினீங்கன்னா, அதுலயும் வந்து பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் நெகட்டிவ், பாஸ்ட் டென்ஸ், பாசிட்டிவ் டென்ஸ் அப்படின்னு காணப்படுது. அந்த அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த பொலைட் ஃபார்மா மாத்தணும் அப்படின்னா, அந்த பொலைட் ஃபார்ம்ல வரக்கூடிய திஸ்ஸ ரிமூவ் பண்ணினோம்னா, அதுக்குரிய பிளைன் ஃபார்ம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, விஷாலமானது, மிகப்பெரியது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகி டெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகி டெஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இதை பிளெயின் ஃபார்முக்கு மாத்துறதுக்கு டெஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஓகி அப்படின்னு வரும். அதே பிரசன்ட் நெகட்டிவ் நிகழ்கால எதிர்மறையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஓகி குனை டெஸ் அப்படின்றது பொலைட் ஃபார்மா காணப்படும். அதை பிளெயின் ஃபார்மா மாத்துறதுக்கு டெஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஓகி குனை அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது பெரியதாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஓகி கத்தா டெஸ் அப்படின்றது பொலைட் ஃபார்மா காணப்படும். அதில் டெஸ் ரிமூவ் பண்ணீங்கன்னா அதுக்குரிய பிளெயின் ஃபார்ம் வரும். ஓகி கத்தா அப்படின்னு வரும். அதே மாதிரி பாஸ்ட் நெகட்டிவ் டென்ஸ் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இறந்த கால எதிர்மறை வடிவத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அதுல பொலைட் ஃபார்ம் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஓகி குணகத்தா டெஸ் அப்படின்னு வரும். அதுல நீங்க டெஸ் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய பிளெயின் ஃபார்ம் ஓகி குணகத்தா அப்படின்னு வரும். ஓகே. Okay, dia note down කරගමු. இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
Okay. ඊළඟට බලමු e adjective වලින් sentences ලියන විදිහ. කලින් වගේම මේකෙත් tense එක අනුව මොනවාද adjective එක plain form එකට හරවන්න ඕනේ. This bag is expensive. මේ bag එක මිල අධිකයි. කොනෝ කබන්වා තකයි. එතකොට present tense නිසා this කියන එක remove කරලා තකයි කියන එකෙන් end කරනවා. කොනෝ කබන්වා තකයි. Okay. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பார்த்த இந்த adjectives-ஐ சென்டென்ஸில் எப்படி நாங்கள் எட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் பேக் இஸ் எக்ஸ்பென்சிவ். இந்த பேக் வந்து இந்த பை வந்து விலை அதிகமானது. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொனோ கபன்வா தகை திஸ் அப்படின்னு வர வேணும். அதை திஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா பிளேன் ஃபார்ம் வரக்கூடியதாக காணப்படும். ஆகவே கொனோ கபன்வா தகை. ஓகே. Okay, ඊළඟට present negative form. This dictionary is not good. මේ ශබ්දකෝෂය හොඳ නැහැ. කොනෝ ජිෂෝවා යොකුනයි. ඉතින් එකේ දෙස් එක remove කරලා තියෙනවා. කොනෝ ජිෂෝවා යොකුනයි. Okay. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திஸ் டிக்ஷனரி இஸ் நாட் குட். இந்த அதாவது அகராதி வந்து நல்லதல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொனோ ஜிசோவா யொக்குனை டெஸ் அப்படின்னு வர வேணும். அதை டெஸ்ஸை ரிமூவ் பண்ணி கொனோ ஜிசோவா யொக்குனை அப்படின்னு முடிக்கப்பட்டிருக்குது. ஓகே. Past tense. Yesterday was busy. ඊයේ busy වුණා. කාර්යබහුල වුණා. කිනෝ ඉසෝගෂි කත්තා. it was busy කියන ඉසෝගෂි කත්තා. මේක this එක remove කරලා තියෙනවා. කිනෝ ඉසෝගෂි කත්තා. Okay. ஓகே மேம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டர்டே வாஸ் பிஸி. நேற்றைய நாள் அதிக வேலை பளுவாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொலைட் ஃபார்மில் வந்துச்சுன்னு சொன்னால் கொனோ இசோகசி கத்தா டெஸ் அப்படின்னு வந்திக்க வேணும். இதில் வந்து டெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொனோ இசோகசி கத்தா அப்படின்னு வந்து போடலாம். ஓகே. Next one. Past negative form. Yesterday party was not enjoyable. ඊයේ පාටි එක විනෝදජනක උනේ නැහැ. කිනෝන පාතිවා තනුෂි කුණකත්තා කියන was not enjoyable. එකේ දෙස් එක remove කරලා තියෙනවා. කිනෝන පාතිවා තනුෂි කුණකත්තා. Okay. ஓகே மேம். எஸ்டர்டேஸ் பார்ட்டி வாஸ் நாட் என்ஜாயபிள். அதாவது நேற்றைய கொண்டாட்டம் வினோதமாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இறந்த கால நெகட்டிவ் ஃபார்மாக காணப்படுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்டர்டேஸுக்கு கொனோ, அதோட நோ பார்ட்டிகள் கொனோனோ பாத்திவா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வினோதமாக இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனோஷி குணகத்தா டெஸ் அப்படின்னு வர வேணும். அதில் டெஸ் ரிமூவ் பண்ணிக்குது. அவே தனோஷி குணகத்தா. அதாவது கொனோனோ பாத்திவா தனுஷி குணகத்தா. ஓகே. right. ඒ වගේ e adjective වල plain form හදාගන්නේ polite form එකේ තියෙන this කියන එක remove කරලා. ඊළඟට බලමු na adjective වල plain form හදන විදිහ. මේකෙත් අර කලින් tenses අතර තියෙනවා present tense, present negative, present past tense, past negative tense එක. එතකොට මේකේ polite form එක බලමු. example තියෙනවා present tense එකේ na adjective එකක් කිරේ දෙස්. එතකොට මේක දෙස් වලින් end උනා present tense එක. beautiful කියන එක. මේකෙදි plain form එක හදාගන්නේ දෙස් එක remove කරලා දා එකක් add කරනවා. නම් කිරේ දෙස් කියන එකේ plain form කිරේ දා වෙනවා. එතකොට present tense නම් දෙස් remove කරලා දා add කරනවා. okay. ஓகே மேம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எஜெக்டிவை வந்து எப்படி வந்து பொலைட் ஃபார்ம்லேருந்து பிளெயின் ஃபார்முக்கு மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 காலங்கள் காணப்படுது. ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் நெகட்டிவ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் நெகட்டிவ் டென்ஸ். இதில் வந்து பொலைட் ஃபார்மை உதாரணம் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் பொலைட் ஃபார்மில் வந்து பியூட்டிஃபுல் அழகானது அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரை திஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பிளெயின் ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு டெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு தா வெயிட் பண்ண வேணும். ஆகவே கிரை தா அப்படின்னு வரும். ஓகே மேம். ඊළඟට තියෙනවා present negative form එක not beautiful. ජා අරිමසෙන්. කිරේ ජා අරිමසෙන් වුණා polite form එක. එතකොට ජා අරිමසෙන් කියන එක plain form එකට එනකොට ජනයි වෙනවා. ජනයි. නම් කිරේ ජනයි.
ජා අරිමසෙන් කිරේ ජනයි වෙනවා present negative form. Okay. ஓகே மேம். அடுத்தது ப்ரெசன்ட் நெகட்டிவ். அதாவது நிகழ்கால எதிர்மறை அப்படின்னு வர நேரம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பொலைட் ஃபார்ம் எடுத்துக்கோனீங்கன்னு சொன்னா, நாட் பியூட்டிஃபுல். அழகா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து, கிரேஜா அரிமசென் அப்படின்னு சொல்லலாம். அது பிளெயின் ஃபார்முக்கு மாத்துற நேரம் வந்து, ஜனை அப்படின்னு வரும். அவை வந்து கிரே ஜனை அப்படின்னு வரும். ஓகே மேம். Next one past tense. Past tense එක polite form එකේදී දෙස්ත වුණා. දෙස්ත. කිරේ දෙස්ත was beautiful. දෙස්ත කියන එක plain form එකට එනකොට දත්තා වෙනවා. දත්තා. කිරේ දත්තා. එහෙනම් past tense එක දේශිත කියන එක දත්තා වෙනවා. Okay. ஓகே மேம். பாஸ்ட் டென்ஸ் எடுத்துக்கோனீங்கன்னா, இறந்த காலத்துல எடுத்துக்கோனீங்கன்னா, வாஸ் பியூட்டிஃபுல். அழகா இருந்தது அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொலைட் ஃபார்ம்ல கிரை திஷ்டா அப்படின்னு வரும். கிரை திஷ்டா. இது வந்து பிளெயின் ஃபார்முக்கு மாத்துற நேரம் திஷ்டா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா தத்தா அப்படின்ட்டு செட் பண்ணப்படும். ஆகவே கிரை தத்தா. ஓகே மேம். Next one past negative tense එක. මේක polite form එකේදී නා adjective ජා අරිමසෙන් දෙස්ත වුණා. wasn't beautiful කියනවා කිරේජා අරිමසෙන් දෙස්ත. මේක polite form එකට එනකොට ජා නකත්තා වෙනවා. ජා නකත්තා. නම් past negative form එක ජා අරිමසෙන් දෙස්තා ජා නකත්තා වෙනවා. Okay. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப பாஸ்ட் நெகட்டிவ் டென்ஸ் எடுத்துக்கோனீங்க அப்படின்னு சொன்னா, கிரை ஜா அரிமசென் தெஸ்தா அப்படின்றது பொலைட் ஃபார்மா காணப்படும். அதாவது பாஸ்ட் நெகட்டிவ் டென்ஸ்ல வந்து அழகாக இருக்கவில்லை அப்படின்னு வார நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரை ஜா அரிமசென் தெஷ்டா அப்படின்னு வந்திருக்கும். அது பிளெயின் ஃபார்முக்கு மாத்துற நேரம் வந்து அது வந்து ஜனகத்தா அப்படின்னு மாறும். ஆகவே கிரை ஜனகத்தா அப்படின்னு வரும். ஓகே. right. ඒ වගේ නා adjective වල plain form එක හදාගන්න පුළුවන්. ඒ ටික note down කරගන්න. இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அட்ஜெக்டிவ்ல வந்து எங்களுக்கு பிளெயின் ஃபார்ம உருவாக்கலாம். இத அப்படியே நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
Okay, ඊළඟට බලමු non-adjective වලින් sentences. First one, supermarket is convenient. Supermarket එක පහසුයි. සෝපාවා බින්රි දා. එතකොට this වලින් එන්නුනා polite form. මේක plain form එකේදී දා add කරනවා. දැන් සෝපාවා බින්රි දා. Okay. ஓகே மேம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சூப்பர் மார்க்கெட் இஸ் கன்வீனியன்ட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிறப்பு சந்தை வந்து அதாவது சௌகரியமானது, வசதியானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பல்பொருள் அங்காடி வசதியானது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பா அப்படின்னு சொல்லப்படுது. அதோட வா அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து பென்ட்ரிதா அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். இது நிகழ்காலம் அப்படின்றதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால பென்ட்ரிதா அப்படின்னு வரும். ஓகே. Next one, Mrs. Karina is not clever at art. Karina මහත්මිය චිත්‍රවලට දක්ෂ නැහැ. Karina සන්වා ඒග ජෝසු ජනයි. ජෝසු ජා අරිමසෙන් කියන එක plain form එකේදී ජනයි වෙනවා. Karina සන්වා ඒග ජෝසු ජනයි. Okay. ஓகே மேம். மிஸ்ஸஸ் கரீனா இஸ் நாட் கிளவர் எட் ஆர்ட். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமதி கரீனா கலையில் சிறந்து விளங்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதாக காணப்படுது. ஆகவே அது எப்படி வர வேணும் அப்படின்னு சொன்னால் கரீனா சன்வா ஏகா ஏகானே தான் மேம் ஏகா ஜோசு ஜனாய் ஏகா ஜோசு ஜனாய் அப்படின்னு வர வேணும். ஆகவே கரீனா சன்வா ஏகா ஜோசு ஜனாய். ஓகே மேம். ඊළඟට තියෙන past tense yesterday was free. ඊයේ නිදහස් වුණා. කිනෝ හිමා දත්තා. එතකොට හිමා දේශිතා. දේශිතා කියන එක plain form එකේදී දත්තා වෙනවා. හිමා දත්තා. කිනෝ හිමා දත්තා. Okay. ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வாஸ் ஃப்ரீ. அதாவது நேற்று வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிக வேலைப்பளு காணவில்லை. அதாவது நேற்று ஓய்வாக இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நேற்று ஓய்வாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. நேற்று அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கினோ ஓய்வு ஃப்ரீன்றதுக்கு வந்து ஹிமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொலைட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டெஷ்டா காணப்பட வேணும். இது வந்து பிளேன் ஃபார்ம்ல தத்தா. ஆவே கினோ ஹிமா தத்தா. ஓகே. ඊළඟ තියෙන past negative form. The exam was not easy. Yesterday's exam. Yesterday's exam was not easy. ඊයේ exam එක ලේසි උනේ නැහැ. කිනෝනෝ සිකෙන්වා කිනෝනෝ සිකෙන්වා කාන්තන් ජනකත්තා. කාන්තන් කියන්නේ easy කියන එක. ඒකට ඒක past negative form එක කියන නිසා ජනකත්තා වෙනවා. කිනෝනෝ සිකෙන්වා කාන්තන් ජනකත්තා. Okay. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வாஸ் நாட் ஈஸி. அதாவது பார்த்தீங்கன்னா பரீட்சை இலகுவாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து எஸ்டர்டேஸ் எக்ஸாம் அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. நேற்றைய பரீட்சை இலகுவாக இருக்கவில்லை அப்படின்னு வரக்கூடியதாக காணப்படும். எஸ்டர்டேஸ் எக்ஸாம் அப்படின்றதுக்கு வந்து கினோனோ ஷிகன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட பாப்பாட்டிகள் வர வேணும். அது வந்து ஈஸி அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கந்தன் அது வந்து இலகுவாக இருக்கவில்லை நெகட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஜனகத்தா அப்படின்னு எட் பண்ண வேணும். ஆகவே கினோனோ ஷிகன் வா கந்தன் ஜனகத்தா. ஓகே. right. ඒ වගේ නා adjective වල plain form එක හදා ගන්න පුළුවන්. ඊළඟට තියෙනවා noun වල plain form එක. නා adjective වලයි noun වලයි දෙකම එකම විදිහට තමයි plain form එක හදාගන්නේ. වෙනස් වෙන්නේ නැහැ. ඒකට මේකෙත් අර කලින් tenses අතර තියෙන present tense, present negative, past tense, past negative. ඒකට polite form එකේ des එකක් තියෙනවා. example raining කියන එක. rain කියනවා අමේ කියන noun එක. ඒක polite form එකේදී des වලින් එන්නුනා. මේක plain form එකට එනකොට දා වෙනවා. අමේ දා. කලින් අර නා adjective වගේම තමයි des කියන එක දා වෙනවා. right? Okay.
அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க பெயர் சொற்களை வந்து எப்படி வந்து பிளெயின் ஃபார்முக்கு மாத்துறதுன்னு பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே பார்த்தது எட்ஜெக்டிவ் வந்து எப்படி பிளெயின் ஃபார்முக்கு மாறிச்சோ அதே மாதிரி தான் வந்து இந்த நவுன் வந்து பிளெயின் ஃபார்முக்கு மாறக்கூடியதா இருக்கும். இதுலயும் 4 காலங்கள் காணப்படுது. பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் நெகட்டிவ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் நெகட்டிவ் டென்ஸ்னு 4 காலம் காணப்படுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உதாரணம் பொலைட் ஃபார்ம்ல எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அமே திஸ், அமே அப்படின்னு சொல்லக்கூடியது மலை, மலைக்கு வந்து அமே திஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து பிளெயின் ஃபார்மா மாறுற நேரம் நாங்க திஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா தாவை வெயிட் பண்ண வேணும். ஆகவே அமேதா அப்படின்னு வரும். ஓகே ඊළඟට තියෙනවා present negative. ඒක polite form එක ජා අරිමසෙන් වුණා. example not raining. අමේ ජා අරිමසෙන්. මේක plain form එක දෙනකොට ජනයි වෙනවා. අමේ ජනයි. අමේ ජනයි. okay. ஓகே மேம். அது வந்து ப்ரெசன்ட் நெகட்டிவ், அதாவது நிகழ்கால எதிர்மறை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பொலைட் ஃபார்ம்ல வந்து அமே ஜா அரிமசென் அப்படின்னு வரும். அது வந்து பிளெயின் ஃபார்முக்கு மாத்திர நேரம் வந்து ஜா அரிமசென்றது ஜனைன்னு மாறும். ஆகவே அமே ஜனை அப்படின்னு வரும். ஓகே ඊළඟට past tense එක was raining. අමේ දේශිතා. දේශිතා වුණා polite form. මේක එතකොට plain form එක දෙනකොට දේශිතා කියන එක දත්තා කියලා change කරනවා. අමේ දත්තා. දේශිතා කියන එක දත්තා වෙනවා. okay. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொலைட் ஃபார்ம்ல வந்து அமே தஷிதா அப்படின்னு வரும். அதாவது வந்து நேற்றைய மலை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமே திஷ்டா அப்படின்னு வரக்கூடியதா இருக்கும். அதை வந்து பிளெயின் ஃபார்முக்கு மாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அமே தத்தா அப்படின்னு மாற்ற வேணும். ஓகே next one past negative. අමේ ජා අරිමසෙන් දේශිතා. එතකොට ජා අරිමසෙන් දේශිතා කියන එක plain form එක දෙනකොට ජා නකර්ත වෙනවා. අමේ ජා නකර්තා. okay. ஓகே மேம். அது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நெகட்டிவ் டென்ஸ், அதாவது இறந்த கால அது எதிர்மறை வாக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் பொலைட் ஃபார்ம் எடுத்துக்கோனீங்க அப்படின்னு சொன்னா அமே ஜா அரிமசன் திஷ்டா, அதாவது மலையா இருக்கவில்லை, மலை இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னா அமே ஜா அரிமஷன் தெஸ்தா அப்படின்னு வரும். அது வந்து பிளெயின் ஃபார்முக்கு மாற்ற நேரம் இந்த ஜா அரிமஷன் தெஸ்தா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனகத்தா அப்படின்னு மாறும். ஆகவே அமே ஜனகத்தா அப்படின்னு வரும். ஓகே right. ඒ වගේ අර නා adjective වගේම nouns වල plain form හදන විදිහ ඒ දෙකම එකයි සමානයි. දැන් ඒකට example sentences බලමු. Today is holiday. අද නිවාඩු. කියෝවා යසුමි දා. ඒක present tense එක නිසා දා වෙනවා. කියෝවා යසුමි දා. okay. ஓகே மேம். அது வந்து டுடேஸ் ஹாலிடே, இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்று அதை பண்ணதுக்கு கியோ அப்படின்னு சொல்லப்படுது. கியோவா யசுமி டெஸ் அப்படின்றதுக்கு பதிலாக தாவா மாறும். ஆகவே கியோவா யசுமி தா, கியோவா யசுமி தா. ஓகே next one, I am not a teacher. මම teacher කෙනෙක් නෙමෙයි. අතශිවා සෙන්සේ ජනයි. එතකොට present negative form එක ජනයි වෙනවා. වතශිවා සෙන්සේ ජනයි. okay. அது பார்த்தீங்கன்னா ஐ ஆம் நாட் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இல்லை. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபார்மாக காணப்படுது. ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் வத்தஷிவா சென்சே ஜனை அப்படின்னு வரும். நெகட்டிவ் ஃபார்மாக மாற்றுறதுனால வத்தஷிவா சென்சே ஜனை. ஓகே மேம். next one, yesterday was rainy. past tense එක කිනෝ අමේ දත්තා. past positive වුණා දත්තා වෙනවා. කිනෝ අමේ දත්තා. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்டர்டே வாஸ் ரெய்னி, நேற்று மழையாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கினோ அமே தத்தா. கினோ அப்படின்னா எஸ்டர்டே நேற்று அப்படின்னு வரக்கூடியதாக இருக்கும். அமே மலை, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால தத்தால முடியுமாவே கினோ அமே தத்தா,
කිනෝ අමේ දත්තා. Okay. ඊළඟට තියෙනවා past negative form. Saturday was not holiday. සෙනසුරාදා නිවාඩු උනේ නැහැ. දොයෝබිවා යසුමි ජානාකත්තා. ඒකට past negative form නම් ජානාකත්තා වෙනවා. දොයෝබිවා යසුමි ජානාකත්තා. ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வாஸ் நாட் ஹாலிடே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சனிக்கிழமை விடுமுறையாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. சனிக்கிழமை அப்படின்றதுக்கு தொயோபி, அதோட வா தொயோபி வா. அதாவது விடுமுறைன்றதுக்கு வந்து யசுமி அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் வந்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வந்து ஜனகத்தா அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பாஸ்ட் நெகட்டிவ் ஃபார்மாக காணப்படுது. இது வந்து இந்த பொலைட் ஃபார்மாக இருந்துச்சுன்னு சொன்னால் தயோபிவா யசுமி ஜா அரிமஷன் தெஸ்தா அப்படின்னு வந்து இருக்கும். இது வந்து பிளெயின் ஃபார்ம் அப்படின்றதுனால දොයෝබිවා යසුමි ජනකත්තා. Okay. right. Okay. එතකොට මේ විදිහට noun වලත් plain form හදාගන්න පුළුවන්. ඒකට plain form කියලා කියන්නේ ඒ ටික තමයි verbs, adjective, non-adjective, noun මේ ඕනම එක plain form එක හදාගන්න පුළුවන්. ඒකට මෙතනින් මේ lesson 20 කියන එක end වෙනවා. එතකොට ඔයාලට කරන්න තියෙන lesson ඔක්කොම 20 lesson 20 වලින් end වෙනවා. grammar part එක doubts මොන හරි තියනවද? இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட லெசன்ஸ் 20வது லெசன்ஸ் வந்து 20வது யூனிட் வந்து முடிவடையுது. உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் காணப்படுதா? එතකොට මේ ජැපනීස් සෙෂන්ස් ටික අදින් ඉවර වෙනවා. ඊළඟට ඔයාලගේ ෆයිනල් ටෙස්ට් එක තියෙනවා. ඒක ඩේට් එක ඩිසයිඩ් කරලා ගෲප් එකට ඉන්ස්ටිටියුට් එකෙන් ඉන්ෆෝම් කරයි. உங்களுக்கு இந்தியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜப்பனீஸ் கிளாஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்து முடிவடையுது. உங்களோட ஃபைனல் டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றி மேனேஜ்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் உங்களோட டெலிகிராம் குரூப்பில் அந்த டேட்டை பற்றி அப்லோட் உங்களுக்கு ஒரு தகவல் தரும். ஓகே. Okay, lesson 19 වලයි 20 වලයි vocabulary PDF එක මම අර group එකට share කරන්න. මොනවාද Telegram group එකට. உங்களோட 19வது 20வது யூனிட்டுக்குரிய அந்த பிடிஎஃப் வந்து மேம் வந்து குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. Okay. එහෙනම් අද class එක end කරනවා. doubts නැහැ නේද? கிளாஸ் வந்து இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் காணப்பட்டா கேட்கலாம். Right. Okay. එහෙනම් අරිගතෝ. ஹரிகத்தோ கோசாய் மேம். குட் நைட். Good night.